ஹலோ 12th ஸ்டூடெண்ட் 12th மேக்ஸில் ஆனால் 7 5 மார்க் அட்டன் பண்ணேன். ஈஸியான வழிமுறை சொல்லுங்கண்ணா நீங்கள் உங்களுக்காக 7 5 மார்க் அட்டன் பண்ணேன். சிம்பிளாக இந்த எக்ஸசைஸ் மட்டும் கவர் பண்ணாலே 7 5 மார்க் உங்கள் கையில். ஸோ அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கீழே வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் ஓகேங்களா, நம்ம கொடுக்குற கொஸ்டின் கான்ஃபிடென்ட்டாக ஹோப்பாக இருக்கா அப்படின்றத ஜென்யூனாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் கண்டிப்பாக என்னுடைய மாணவர்களுக்கு நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன். அது யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிடுங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோவில் போயிடலாம். இப்போ நீங்கள் 12th மேக்ஸில் பப்ளிக்கில் 35 மதிப்பெண் ஓகேங்களா, 7 5 35 மதிப்பெண் நீங்கள் அட்டன் பண்ணணுமா, அதுக்கான ஒரு ஈஸியான வழிமுறை சொல்கிறேன். யூனிட் 1ல் எக்ஸசைஸ் 1.4 1.5 1.6 1.7 அதுலேயும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்டேன். அந்தந்த சம்ம மட்டும் கோத்ரூ பண்ணுங்க. என்னென்னு சொல்கிறேன் பாருங்க. இதில் மொத்தமாக நீங்கள் கவர் பண்ணாலே ஒரு 15 சம் வரும். என்னென்னா கிராமியர் ரூலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சம்மு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸு, அப்புறம் காஸ் எலிமினேஷன் மெத்தட். ஸோ இதை கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் 2.7 2.8 ஓகேங்களா, இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் ஓகேங்களா. இதில் ஒரு 5 மதிப்பெண், அது இல்லாமல் ஒரு 3 மார்க் வரும் வாய்ப்பு இருக்குது. இதில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மதிப்பெண். அது என்னன்னு கேட்டாங்கன்னா ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸும் ரியல் நம்பர் இமேஜின் நம்பர், அப்புறம் 2.8 இதில் ஒரு 5 மதிப்பெண். அப்புறம் 3.4 உங்களுக்கே தெரியும். அதை வந்து பார்த்தீங்கன்னா 6x4 அந்த வேல்யூவும் x-12 வேல்யூ கொடுப்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வந்துடும் 5 மார்க். எப்பவுமே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஏதாவது என்னைக்குமே கேட்டதே கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 மதிப்பு, இது ஒரு 5 மார்க். இதையும் கேட்டால் கூட நம்ம பிரச்சனை இல்லை. இதை அப்படியே ஸ்கிப் பண்ணி வச்சுப்போம். 10 மார்க் நம்ம கையில் வச்சுப்போம். 5.5ல் இருக்கிற எல்லா சம்மையுமே போட்டு பாருங்க. 5.5ல் இருக்கிற அந்த அப்ளிகேஷன் ஓகேங்களா, அந்த அப்ளிகேஷன் சம்மில் எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா இதில் கம்பல்சரி ஒரு 5 மதிப்பெண். அப்புறம் 6.1ல் காஸ் சைன் உங்களுக்கு தெரியும், அந்த 4 மெத்தட் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6.7ல் அந்த வந்து கார்ட்டீசியன் சமன்பாடு அதை படிச்சிங்க. இதில் ஒரு 5 மதிப்பெண். மேபி 2 5 மார்க் கூட வந்துடலாம். இதுலேருந்து 1 இதுலேருந்து 1. ஏன்னா இந்த 5th சாப்டர் 2 5 மார்க் கேட்பாங்க, 6th 2 5 மார்க் கேட்பாங்க, 7th 2 5 மார்க் கேட்பாங்க. 7.1 7.8 7.1ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் மினிமம் ஓகேங்களா, அதை வச்சு கேட்குற சம்மு இதில் வந்து ஒரு 5 மார்க். நான் ஒன்று போடுறேன் 5 மார்க். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9ல் 9.3 9.8 இது 9.3 சாலிடாக உங்களுக்கு 5 மார்க்கில் இருக்கு, இல்லை 3 மார்க்கில் இருக்கும். 9.8 கன்ஃபார்ம் 5 மார்க் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இந்த வால்யூம் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்துடும். 2 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் ஒரு 5 மார்க்கே போடுறேன். 10.8 ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் சொல்லிட்டு வாட்டரு, அப்புறம் வந்து பார்த்தா அந்த பொல்யூஷன் சம் அந்த மாடலுக்கு ஒரு 5 மார்க்கு. அப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது ட்ரூத் டேபிள் 12.2 அதில் வர ட்ரூத் டேபிள் எல்லாத்தையும் போட்டேன்னா இது ஒரு 5 மதிப்பெண். இப்போ கூட்டுவோமா எவ்வளோ வருதுன்னு ஓகேங்களா. நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். இது வேணாம், எதிராரில் வந்தால் கூட அது கஷ்டம். மற்றபடி எல்லாத்தையும் சொல்கிறேன். 5 10 5 20 25 30 35 40 இதில் எதனா எதிராரில் கேட்டால் கூட 35 மதிப்பெண். வெறும் எத்தனை எக்ஸசைஸ் படிக்கிறீங்க கணக்கு பண்ணி பாருங்க. இந்தமாரி நம்ம சேனல் எல்லாமே ஒத்தபலாவும் போட எனக்கு தெரியும். யாரும் வந்து நம்பி படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போகலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா 12 வருஷமாக நான் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, அதை நான் சொல்லணும்னு விருப்பப்படல. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ஃப்ரீயாக எஜுகேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ரீயாக வீடியோ போட்டு தான் இருப்பேன் ஓகேங்களா. உங்களுக்காக நான் பண்ண ரெடி. நீங்கள் ஒன்றே மட்டும் பண்ணுங்கள். சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. யூடியூப்பில் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. என்ன சொல்ல வராங்கன்னா இன்ஸ்டாவில் தான் நீங்கள் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் யூடியூப்பில் இது வரைக்கும் வீடியோ போட்டதே இல்லை, இப்போ தான் போட்டுட்டு வரேன். இதுக்கப்புறம் யூடியூப்பில் ரெகுலராக வீடியோ போட நான் ரெடியாக இருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிவிட்டு யூடியூப்பில் போயிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.